அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிக வலிமையாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் மோட்சக்காரகரான கேது 3இல் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் எப்படி அமைய போகிறது, இது கட்டாயமாக நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ராகு கேது மிக வலுவாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் 3 கிரக நிலைகள் மிக வலுவாக அமர போவது என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்த 7 நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் 90% மேல் கடந்து விட்டாருங்க. இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். குருவின் சுப பார்வை மிக அதீதமாக சிம்மம், துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க. குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த 7 நாட்களில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் சனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. தொழில், உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சமபலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க. நேர்மறையான சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த 7 நாட்கள்ல எதிர்மறையான சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. தனது உச்ச வீடான மகர ராசியில் 4ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க. செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இல்லத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் துச்சம் என நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்களகாரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெறக்கூடிய செவ்வாய். இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க
பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியன், புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன. மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நல்குகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் சுபத்துப பாதையில் சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது. மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம், விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார். அந்த தருணங்கள்ல தசாபதிகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி உண்டு, இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே இது ஒரு மிக சிறந்த வரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு 9லும் கேது 3லும் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ல் குரு இருந்தாலும் 90% மேல் கடந்து விட்டாருங்க. தனஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறார். எனவே இனி வரக்கூடிய காலங்கள்ல மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே சற்று சிந்தித்து செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் சுபத்துவ பாதையில் இந்த வாரத்தில் இருந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இதுவும் ஒரு வகையில புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சந்திரனும் 4, 5, 6 ஆகிய இடங்கள்ல மிக வலுவாக வீற்றிருக்க போகிறாருங்க. எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும். 3 கிரகநிலைகள் செவ்வாய், சூரியன், புதன் போன்ற 3 கிரகநிலைகளும் சப்தமஸ்தானமாகிய 7ல் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அஷ்டம சனியின் காரணமாக உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. பயணங்கள்ல அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. மற்ற அனைத்தும் நிச்சயமாக சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதையும் அகலக்கால் வைக்க வேண்டாம். நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.